வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு வச்சுட்டு ஒரு சூப்பு தான் செய்ய போகிறோம். சளி ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்குன்னா இந்த நண்டு சூப்பு செஞ்சு கொடுத்தா சளி எல்லாம் முறிஞ்சிரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்பயாவது உங்களுக்கு சிக்கன் மட்டன் போர் அடிச்சதுன்னா இந்த நண்டு செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்பயாவது செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் சாப்பிட்டா அது ஹீட்டு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் நண்டு எடுத்திருக்கேன். நண்டு அங்கேயே கொஞ்சம் அந்த முள்ளு பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்கினாலும் இந்த சைடில் இருக்க அந்த கொடுக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உடச்சிங்கனாவே வந்துடும். அதை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும், ஒவ்வொன்று கசக்கும். அதனால் அதை மட்டும் எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நான் எப்பயுமே இந்த கையளவு தான் எனக்கு கரெக்டாக வரும்னால போட்டிருக்கேன். ஸ்பூன் அளவு வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், கையளவுனா அதே மாதிரி கொஞ்சமாக 2 கையில் மிளகு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாது மிக்சியில் இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 5 to 6 பல் பூண்டு, ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாத மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அம்மியில் அரைச்சா அதே டேஸ்ட் கிடைக்கும். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நண்டை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மஞ்சள் போட்டு உப்பு போட்டு அந்த தண்ணியிலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டா எல்லா ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறம் நண்டையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம்லாம் அதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு இந்த ஒரு 250 கிராம் நண்டுக்கு நான் 1 லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிரும். உங்களுக்கு நல்லா இறங்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 விசில் விட்டுறேன். நான் இந்த மாதிரி எப்பயுமே வெயிட் போடும்போது ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. ஏன்னா நம்ம அதில் சாதம் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிருக்கும். எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ரெஷருக்கு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நான் வெளியே எடுத்துட்டேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சளியெல்லாம் குழந்தைங்களுக்கு முறிஞ்சு வந்துடும் கொடுக்கும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.